ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த வணக்கம் செலுத்துகிறோம். உமது பாரமான திருச்சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு காப்பாற்றி. அழுபவர்களே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் நீங்கள் ஆறுதல் பெறுவீர்கள் என்று போதித்தேன். இப்போது அந்த எருசலேம் பெண்கள் எனக்காக அழுது எனக்கு ஆறுதல் அளிக்கின்றார்கள். பாவம் தவிர மற்ற அனைத்திலும் உங்களோடு ஒன்றாகிய நான் என் பணி வாழ்வினோடு பலமுறை அழுதேன். என் நண்பன் லாசரின் கல்லறையில் அழுதேன். அந்த குடும்பத்தின் மீது எனக்கு இருந்த அன்பை வெளிப்படுத்த. நயீன் நகர விதவை தன் ஒரே மகனை இழந்து கண்ணீர் விட்ட போது நானும் உருகினேன். எருசலேம் நகர மக்கள் நான் விடுத்த மனமாற்ற குரலுக்கு செவிசாய்க்காததால் அழுதேன். இப்போது இரங்கத்தக்க என் நிலையை பார்த்து எருசலேம் பெண்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள். அந்த நேரத்தில் கூட இன்னும் சில ஆண்டுகளில் எருசலேம் நகரம் அழிக்கப்பட போகிறதே, இந்த பெண்களில் பலர் தங்கள் பிள்ளைகளை இழக்கப் போகிறார்களே, கணவர்களை இழக்கப் போகிறார்களே, விதவையாவார்களே, அநாதையாவார்களே என்ற அவர்களின் துயரம்தான் என் கண்முன்னே நிற்கின்றது. நான் வாழ்ந்த காலத்தில் பெண்கள் என்னை அதிகமாக பகைத்துக் கொள்ளவில்லை. என் பாதத்தடியில் அமர்ந்து என் வார்த்தையை அக்கறையோடு கேட்ட பெத்தானியா ஊர் மரியா, நீர் மெசியா, உயிருள்ள கடவுளின் மகன் என்று தன் நம்பிக்கையை அறிக்கையிட்ட அவருடைய சகோதரி மார்த்தா, நான் செய்ததையெல்லாம் இவர் எனக்கு சொன்னார் என்று எனக்கு சாட்சி பகர்ந்த சமாரிய பெண், அம்மா உன் விசுவாசம் பெரிது என்று என்னால் பாராட்டப்பட்ட அந்த கனானேய பெண், தன்னிடம் இருந்த 2 செப்பு காசுகளையும் கொடுத்து என்னால் பாராட்டப்பட்ட அந்த விதவை, தன்னிடம் உள்ளதையெல்லாம் வைத்து எனக்கு பணிவிடை புரிந்த மரிய மதலேனா, இவர்கள் எல்லாரை விட என் அன்பு தாய் அன்னை மரியா, எல்லா பெண்களும் என் மீது அன்பும் பற்றும் பாசமும் தான் கொண்டிருந்தார்கள். ஆண்கள் தான் என்னை புரிந்து கொள்ளாமல் நோக்கடிக்கிறார்கள். நீ எப்படி நடத்துகிறாய்? உன் குடும்பத்தில் உள்ள உனக்கு அறிமுகமான உனக்கு தெரிந்த மற்ற பெண்களை, சிறுமிகளை. பெண்கள் இல்லாமல் குடும்பம் இல்லை, பெண்கள் இல்லாமல் திருச்சபை இல்லை, பெண்கள் இல்லாமல் சமூகம் இல்லை. தாயாக, சகோதரியாக, மனைவியாக இவர்கள் எல்லாரும் வடிக்கின்ற கண்ணீர்களை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அவர்களின் அழுகுரல் ஒவ்வொரு நாளும் என்னை எட்டுகிறது. இவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கத்தான் உன்னை என் சீடராக அழைத்திருக்கிறேன். பெண்களை மதித்து வாழும் போதுதான், தாய்மையை போற்றும் போதுதான் உண்மையாகவே நீ என்னுடைய சீடர் என்பதை மறந்து விடாதே.